வெல்கம் டு ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து பீர்க்கங்காய் தோல் வச்சு சட்னி செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. நான் சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்துருக்கிறேன், ஒரு 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன், 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் 1/2 ஸ்பூன் கடலை பருப்பும் 1 ஸ்பூன் உளுந்தும் எடுத்திருக்கேன். தேங்காய் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாம் வணக்கிடலாம். எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. நம்ம இதில் வந்து இப்போ கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம வரமிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிடலாம். இது கூட நம்ம தேங்காயும் போட்டுடலாம். இதை நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம அந்த தோல் எடுத்து போடலாம். இப்போ இது நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை போட்டுடலாம். இது நல்லா போட்டு வணக்கி விடலாங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். இந்த பீர்க்கங்காய் சட்னி தோல் சட்னி வந்து சூப்பராக இருக்குங்க. செஞ்சு நம்ம சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வணக்கியாச்சுங்க. இப்போ நம்ம இதை ஆற வச்சு நான் உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன். இப்போ நம்ம இதெல்லாம் மிக்சியில் போட்டிருக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாங்க. இதுக்கு ஒரு நம்ம தாளிப்பு சேர்த்துடலாங்க. கடுகு, கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சிருக்கேன். தாளிச்சதை ஊற்றிட்டேங்க. இந்த சட்னி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான சட்னி, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்குங்க சட்னி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.